உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. எங்க வாழ்க்கைக்கு ஒரு வழியை காமிச்சது நீங்கதே மேடம். அதனாலதே உங்ககிட்டயே இவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனந்தி, மஞ்சுவோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? மேடம், ஒரு பொம்பளை புள்ளைய எம்புட்டு பாதுகாப்பா ஒரு அம்மா பாத்துப்பாங்களோ அப்படிதான் நீங்க இங்க இருக்கிற எல்லாரையுமே பாத்துக்கிறீங்க. ஆனா மஞ்சு மாதிரி என்னைய மாதிரி பொண்ணுகளுக்கெல்லாம் வெறும் பாதுகாப்பு மட்டும் போதாது மேடம். எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுகளுக்கு நீதி கிடைக்க வேணாமா? குணசேகர மாதிரி பணமும் பதவி இருக்கிற ஆட்களை மஞ்சுவால என்ன பண்ண முடியும்? எதிர்த்து கேள்வி கேட்க கூட முடியலையே மேடம். பாதிக்கப்பட்டவங்க குரல் வளைய பணத்தை வச்சே நெருக்கிறாங்க, அதிகாரத்தை வச்சு அடக்குறாங்க. மஞ்சுவால எதிர்த்து நிக்க முடியல. நான் இன்னும் எதிர்த்து கேள்வி கேக்குறேன். ஆனாலும் நீதியும் நியாயத்தையும் எப்படி வாங்கணும்னு தெரியல. எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி தர வேண்டிய உங்களை மாதிரி பெரியவங்களும் மாட்டேன்னு கைய கட்டிட்டு உட்கார்ந்துட்டா எங்களுக்கு என்னதே வழி? நாங்க எங்கதே போறது? செத்து போயிருவேன். மஞ்சு, என்ன வார்த்தை பேசுற? இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் சாகிறது ஒண்ணுதான் முடிவா? இப்படி யோசிக்காம முட்டாள்தனமான முடிவை எத்தனை நாள் தான் எடுப்பீங்க? எப்போ என்ன முடிவெடுக்கணும்னு எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டிய நீங்கெல்லாம் பேச முடியாதுன்னு மௌனம் ஆயிட்டீங்கன்னா உங்க கண்ணு முன்னால நாங்க எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுகளை நீங்க சந்திச்சதே ஆகணும் மேடம். ஆனந்தி, இவ இப்படி பேசுற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? அந்த குணசேகரன் வீட்டுக்கு போனோம் மேடம். மஞ்சுவுக்கு அவ அப்பா வேணும்னு கேட்டேன். அவ அப்பா எல்லாம் வரமாட்டான், அப்பாவுக்கு பதிலா பணம் தரேன்னு சொல்றாரு மேடம். தப்பு செஞ்ச அவர் புள்ள பத்திரமா சொகுசா வீட்டுக்குள்ள இருக்கான். எந்த தப்பும் செய்யாத பாஸ்கர் அண்ணன் ஜெயில இருக்காரு. பாஸ்கர் அண்ணனும் மஞ்சுவும் ஆளுக்கு ஒரு பக்கமா தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல பணந்தே எல்லாமுமா? பணம் இருந்தா எந்த தப்பும் பண்ணலாமா? அப்படி பண்றவங்களுக்கு தண்டனையே வாங்கி கொடுக்க முடியாதா? தண்டனை வாங்கி தர வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களும் பணத்துக்கு வேலை போயிடுவாங்கன்னா எங்களை மாதிரி சாதாரண ஆளுகளா இந்த பூமியில வாழ தகுதி இல்லாதவங்களா? ஆனந்தி, அப்படி எல்லாரையும் பணத்தால விலைக்கு வாங்கிட முடியாது. நீதியும் நியாயமும் தர்மமும் தான் முக்கியம்னு நினைக்கிற எத்தனையோ நல்லவங்க இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அந்த மாதிரி நல்லவங்க எல்லாரும் கெட்டதையும் கெட்டவங்களையும் எதிர்த்து கேட்க திராணி இல்லாம அவங்களையே கட்டுப்படுத்திட்டு இருக்காங்களே மேடம். நான் நேரடியாவே கேக்குறேன் மேடம், நீங்க நல்லவகதே, ரொம்ப ரொம்ப நல்லவகதே, ரொம்ப தைரியசாலி. யாரு தப்பு செஞ்சாலும் எதிர்த்து கேள்வி கேக்குறவங்க. உங்களால அந்த குணசேகரனை எதிர்த்து நிக்க முடியுமா? உன்னால என்ன பண்ண முடியும்னு முடிஞ்சதை பாருன்னு தப்பு செஞ்ச அவன் நெஞ்ச நிமித்தி பேசுறான் மேடம். உங்களுக்கு ஆதரவா வாதாட எந்த வக்கீல் வராங்கன்னு நானும் பாக்குறேன்னு சொல்றாரு மேடம். அந்த குணசேகரனுக்கும் அவர் புள்ளைக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க உங்களால முடியுமா? மஞ்சுவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நீதி வாங்கி கொடுக்க உங்களால முடியுமா? நீங்க யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது மேடம், உங்களால முடியாதுன்னு. இந்த உலகம் பணத்துக்கும் பதவிக்கும் அதிகாரத்துக்குமான உலகம் தான். நாங்கெல்லாம் இங்க மானத்தோட மரியாதையோட வாழவே முடியாது, வாழவே கூடாது. நீ வா மஞ்சு. நில்ல ஆனந்தி, நீ இவ்ளோ நேரமா என் கோவத்தை என் ரோஷத்தை தூண்டி விட்டு பாஸ்கர் கேஸ நான் நடத்துறேன்னு சொல்ல வைக்கிறதுக்காக தான் போராடினேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இருக்கிற கஷ்டத்துல மஞ்சுக்காக அவளுக்கும் நீதி கிடைக்கணும்னு நீயே இவ்வளவு போராடும் போது நான் ஏன் போராடக்கூடாது?
மேடம், சட்டங்கிற ஆயுதத்தை நான் மறுபடியும் கையில எடுக்க போறேன். நீதி எல்லாருக்கும் சமங்கிற நம்பிக்கை என்னைக்குமே உடையக்கூடாது.